2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? தமிழகத்தில் நிலவி வரும் பரபரப்பான அரசியல் சூழலில் அதிமுக செயற்குழு கூட இருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதன்படி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மே 2ஆம் தேதி செயற்குழு கூட்டம் நடக்கிறது. கட்சியின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் இதற்கு தலைமை வகிப்பார். செயற்குழு உறுப்பினர்கள், தலைமைக் கழக செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், MP, MLA-க்களுக்கு முறைப்படி அழைப்புதல் வரும் என்று பழனிசாமி கூறியுள்ளார். தேர்தல் கமிஷன் அங்கீகரித்த கட்சிகள் ஆண்டுக்கு 2 முறை செயற்குழுவை கூட்ட வேண்டும் என்பது விதி என்றாலும் தமிழகத்தில் இப்போது நிலவி வரும் பரபரப்பான சூழலில் அதிமுக செயற்குழு கூடுவது பல எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக பாரதிய ஜனதாவுடன் இனி ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று பழனிசாமி சொல்லியிருந்தார். ஆனால் 2026 சட்டசபை தேர்தலுக்காக இப்போது அவர் தனது ரூட்டை மாற்றியுள்ளார். அமித்ஷாவுடன் பேசி பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியை உறுதி செய்துவிட்டார். எனவே இந்த முடிவு பற்றி செயற்குழு உறுப்பினர்கள் மத்தியில் பழனிசாமி பேச இருக்கிறார். குறிப்பாக பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்ததை அதிமுகவின் சில நிர்வாகிகள் விரும்பவில்லை. திருப்பூரில் நடந்த கட்சி கூட்டத்தில் முக்கிய நிர்வாகிகளை கூட்டணி முடிவு பற்றி அதிருப்தி தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. எனவே எதற்காக பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்தோம் என்பது பற்றி செயற்குழுவில் பழனிசாமி விளக்கம் அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் 2026 தேர்தலில் திமுகவை வீழ்த்தி மீண்டும் அதிமுக ஆட்சி பிடிக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பது பற்றியும் செயற்குழுவில் விவாதிக்க உள்ளனர். எனவேதான் மே 2ஆம் தேதி நடக்கப்போகும் அதிமுக செயற்குழு பல எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது.